நண்பர்களே, இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா 2 சைஸ் ஈட்டி பிடிச்ச வீடியோ தான். ஒன்று வந்து நார்மல் சைஸ், ஒன்று வந்து ரொம்ப பெரிய சைஸ். இந்த வருஷத்தில் பிடிச்ச பெரிய மீன் அதுதான். வந்த உடனே செட்டப்லாம் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட நண்பர் தான் பிரசாத், அவரோட பேர். வந்து செட்டப் பண்ணிவிட்டு ரெடியாக பார்த்துட்டு நிற்கிறேன். அவர் ஒரு மீனை பிடிச்சி போட்டாச்சு. ஆமாம், தூக்கி காட்டும். வீடியோ ஒயிட்டு தான் இருக்கு. வீடியோ ஒயிட்டு இருக்கு, தூக்கி காட்டுங்க. வீடியோ ஒயிட்டு தான் இருக்கு. க்ளோஸ் ரெடி மாலை தூக்குவேன். க்ளவுஸ் எடுவேன். அப்படியே இங்கே தள்ளி வாங்க. 5 கிலோ இருக்கும்ல, தூக்கி காட்டுங்க. ஆ, ஒயிட்டு தான் இருக்குது, அரைச்சி பிடிக்கும். ஆ, அப்புறமா நான் உடனே லூர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கேட்ச் பண்ண ஆரம்பித்தேன். மனசே கேட்கல. இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் டூரிஸ்ட் பிளேஸ். இங்கே வந்து ஃபிஷ்ஷிங் அலௌடு இல்லை. நாங்களே வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி போலீஸ்காரங்கிட்ட வந்து கேட்டு ரொம்ப நேரமாக பேசி எடுத்து தான் 6 மணிக்கு மேலே தான் எங்களை உள்ளே விட்டாங்க. கல்ல விழுது. இது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கல்லுகளாக தான். கல்ல விழுந்து மீன் அடித்த உடனே கல்லுக்குள்ளே போயிடும். உடனே காரந்துருவேன். ஒன்றுமே பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி லக் இருந்தால் மட்டும்தான் அந்த நமக்கு கிடையாத முடியும். இதெல்லாம் ஒரு சான்ஸே இல்லை. ஒன்றுமே அடித்த உடனே கல்லுக்குள்ளே போயிடுச்சு, கிரேடாக இருந்துச்சு, செய்ய முடியும். அதனால் இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் கூட எல்பி கூடணும் லைன் ஏதாவது. ஒன்றுமே செய்ய முடியல. ஆ, இல்லை, ஒன்றும் செய்ய முடியலை. வேற வழி இல்லை. அடித்த உடனே அழகா நவுட்னே. கொஞ்சம் ட்ராக லூஸாக வச்சுக்கலாம். இன்னும் சைஸ் மாதிரி இருந்துச்சு பார்க்க. நல்லா ஒன்றும் இழுத்துச்சுல்ல. ஆ, நல்லா அடிச்சு அத்து போச்சு. கல்ல விழுந்துட்டு. ஆ, பெருசு பெருசு. ஒன்றுமே செய்ய முடியல. அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து எனக்கு மீன் ஸ்ட்ரைக் ஆகிட்டு, அந்த நேரம் பார்த்து பேட்ரி வேறு சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிட்டு. நல்ல வேலை நம்ம கூட வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து எப்படியோ அந்த வீடியோ எடுத்தார். அதுதான் அதில் போஸ்ட் பண்ணிருக்கேன், பாருங்கள்.
கீழே கீழே மீன் எடுக்க என்ன பாருங்க மீன் தெரியும் ஓட்டம் வாங்க 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 கடைசி ஓட்டம் இங்கே வாங்க இப்படி இருந்துங்க இப்போதான் மீனை வெளியே கொண்டு ஓட்ட நிக்கல அதோட சைஸ் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலேருந்து கொஞ்சம் நண்பர்கள் வந்திருந்தாங்க. இந்த ரைட் சாய்ஸ் டேக்கிள் ஷாப்போட ஓனர் அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. அன்னைக்கும் ரொம்ப நல்லாவே போச்சு. அவங்களுக்கும் ஒரு பெரிய மீன் ஸ்ட்ரைக் ஆகி மிஸ் ஆச்சு. ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு guys. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகாவிலேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. உங்கள் நேம்? நேமுதுல்லா. உங்கள் பேர்? சுலைமான். இன்னொரு உங்கள் பேர்? இப்ராஹிம். இன்னொரு 3 பேர் அந்த சைடு இருக்காங்க. பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரைக் வந்து விட்டுட்டாரு. கொஞ்சம் பெரிய ஃபிஷ்ஷு தான். சரி பார்ப்போம் இனி ஏதாவது ட்ரை பண்ணி கிடைக்குதான்னு. ஏன்னா கடல் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் இந்த ராக்ஸுக்குள்ளே விட்டார் மீன் 20 கிலோ மேலே இருக்கும். அந்த அவர் ஃபைட் பண்ண வீடியோ நான் உங்களுக்கு இதில் போடுறேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். न्यामत भाई को यहाँ पे बहुत बड़ा मच्छी स्ट्राइक हुआ है. वेरी गुड न्यामत भाई, बहुत अच्छे न्यामत भाई. कम ऑन. न्यामत भाई आराम से. बिग जीटी लैंड. ना तुम्हें सामने रोड है, वीडियो करते हैं. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா மீன் வந்து ரொம்ப பெருசு, 10 kg மேலே இருக்கும். வச்சுருந்தது சின்ன செட்டப் தான். அதனால் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. ஸ்கூல் அவுட் ஆகி போயிருந்தேன், டைட் வச்சாங்க, கட் ஆகிடுச்சு. நீங்கள் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு ராக் தெரியுது பார்த்தீங்களா, அதுக்குள்ளாடி மீனை நம்ம நிறுத்திட்டோம்னா ஓரளவுக்கு தெரியும். அதை தாண்டி போயிடுச்சுன்னா லைன் கண்டிப்பாக இன்னொரு சைடு தான் ஆரம்பிச்சு. ஓகே கைஸ், இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான சின்ன வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னென்னா அந்த கேமராவில் இன்னும் ஒரு ஃபால்ட் ஆகிடுச்சு. வீடியோ பார்த்தாலே தெரியும். ஒரு மாதிரி ஷேக் ஆகிட்டு ஒரு மாதிரி இருக்குதோ, தண்ணி எதோ உள்ள ஏறணும், என்ன ப்ராப்ளமே தெரியல. நல்ல வேலைக்கு சைடில் இருந்த ஒரு டூரிஸ்ட் ஒரு தம்பி வந்து ஃபுல்லாக வீடியோ எடுத்தாங்க. அதனால் அந்த வீடியோ தான் நம்ம ஃபுல்லாக போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரைக் ஆகிறதுக்கு ஒரு லைட்டாக தெரியும். தொடர்ந்து பாருங்கள் கைஸ். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை நல்லா காமிக்கணும்னு தான் போட்டிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கைஸ். राजू भाई, अम्मा
பெருசுதான், துணி மாட்டி இருக்கு. துணியை மட்டும் எடுத்து விடணும் போய். அங்க வர முடியாது, அங்க வந்தா மாட்டிடுவேன். அங்க எதுக்கு போறீங்க? நான் மீனை இங்கே தானே கொண்டு வருவேன். நான் மீன் அங்கே கொண்டே போக மாட்டேன். பார்ல வந்து நடக்கு. எங்க இருக்கு தூண்டில? பாட்டேன் பாத்தியா? பெருசுதான். இன்னும் இவ்வளவு பெருசு. எவ்வளவு பெருசு? என்ன கிடக்கு? ஏதோ வீடியோ यार लेवल नहीं எப்போ சரி பண்ணாடா ஒன்னடா ஆடு எது கணக்கா ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இதோட இந்த வீடியோ முடியுது கைஸ். அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.
மன்னிக்கவும், கேமரா கொஞ்சம் சொதப்பிட்டு நெக்ஸ்ட் டைம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா போடுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி